அப்புறம் அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு நெஞ்சு வலி, வாயு கோளாறுன்னு நினைச்சேன். பலே நிஜமாவே நெஞ்சு வலி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டு போனேன். நெஞ்சு வலிக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போக லைட் ஹவுஸுக்கா கூட்டு போவேன். யார லாக்மியா? என்னப்பா மிட்டே சாப்பாட்டுக்கு தயிர் அனுப்ப மாட்டியா? ஏன் மாடு காணாம போச்சா? எப்படி? ஹலோ, ஸ்போர்ட்ஸ் கம்பெனியா? நான் தான் பிரின்சிபல் பேசுறேன். ஆமா, நம்ம ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா என்னென்ன வேணுமா? போய் லைன்ல இருங்க. அம்மாவுக்கும் வயிற்று வலி. வயிற்று வலி இல்ல சார், நெஞ்சு வலி. சரியா, அரிஞ்சு வித்தியாசம் மயில் கணக்குலயா சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு? கார்பரேஷன் ஆஸ்பத்திரி கூட்டு போனேன், அங்க டாக்டர் இல்ல. அப்புறம் ஜிஹெச் கூட்டு போனேன், அங்க டாக்டர் இருந்தாரு. ஆஸ்பத்திரி இல்லையா? எல்லாமே இருந்தது. ஆனா உடனடியா ஆபரேஷன் பண்ணணும். பண்ணலாமான்னு கேட்டார். சார் கூப்பிட்டீங்களா? மிஸ்டர் மனோகர், ஸ்கூல் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டே நெக்ஸ்ட் வீக் வச்சிருக்கு. வர்றவங்க பேரெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. ப்ரோக்ராம் எப்படி சார்ட் அவுட் பண்ணாங்கறத நீங்க இருந்தே பாரு. ஓகே சார். முதல் நம்ம கேம்ஸ் வேலை பார்த்து நம்ம ஸ்கூலுக்கு எத்தனை ஃபுட்பால், எத்தனை பாஸ்கெட் பால், எத்தனை கிரிக்கெட் பால் தேவைன்னு நீ சொல்லு. அம்மாவுக்கு நெஞ்சு வலி சார். ஆபரேஷன் வரைக்கும் வந்தாச்சு சார். அவங்க 5 பாட்டில் ஏ குரூப் பிளட் வேணும்னு கேட்டாங்க. பிளட் பேங்க் போனேன், அவங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். சார் 10 ஃபுட்பால் வேணும். அவ்வளவுதானே? 10 ஃபுட்பால் ஓரமா வச்சா இது தயிர் சாதத்தோட ஃபுட்பால் எப்படி சாப்பிட? லக்ஷ்மி, ஐம் சாரி, கொஞ்சம் லைன்ல இரு. ஹலோ, ஏ குரூப் பிளட்ல ஒரு 5 பாட்டில் எடுத்து, பாட்டில் கிடையாதா? ஃபுட்பாலா? ஆமா, நீங்க தயவு செய்து என்ன குழப்பாதீங்க. ஃபுட்பால் ஒரு 10 எடுத்து தனியா வைங்க, பாக்கி நான் அப்புறமா சொல்றேன். மனோகர் சார், அப்புறம் உங்க அம்மாவுக்கு என்னாச்சு? எங்க அம்மாவுக்கு ஒண்ணாங்களே சார். பின்ன எங்க அம்மாவுக்கா? நீ தானையா உங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி, ஆபரேஷன், கார்பரேஷன், ஜிஹெச் அது இதுன்னு உடனிட்டே இருந்த இடியட். என் நேரத்துல வேஸ்ட் பண்ற. நெஞ்சு வலி எங்க அம்மாவுக்கு சார். உங்க அம்மாவுக்கு அப்புறம் என்னாச்சு? 4000 ரூபாய் கொடுத்து 5 பாட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள எங்க அம்மா செத்துட்டாங்க. 20 கிரிக்கெட் பால், 10 பாஸ்கெட் பால். அலாம் குழம்பி போய் வச்சுட்டான். நேர கடைக்கு போய் நீயே சொல்லு. அப்புறம் உங்க அம்மாவுக்கு வாய்வு கோளாறு. மேல என்னையா விளையாடுறியா? எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு லீவு கேட்க வந்தா நீ எல்லாம் ஒரு மனுஷன். லீவு வேணாம், ஒண்ணும் வேணாம். நீ எல்லாம் ஒரு பிரின்சிபால் வந்துட்ட. என்ன ஒரு மாதிரியா பாக்குறேன்? இப்ப நடந்து எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் போய் சொல்ல போறியா? ஸ்கூல் டயத்துல கிளாஸ் நடத்த வேண்டிய நேரத்துல இங்க என்ன பண்ற நீ? நீங்க தானே சார் சொன்னீங்க ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ் அசோசியேஷன் ப்ரோகிராம் நீங்க சார்ட் அவுட் பண்ண சொன்னீங்களே. இங்க தான் பண்ண மாட்டே, வெளிப்பட ஆகாதா? நீங்க தான் சார் இங்க பண்ண சொன்னீங்க. ஏன் வீட நேரத்தை வேஸ்ட் பண்ற? போயா கெட் லாஸ்ட். ஓகே சார், ஓகே, थैंक यू சார். ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ் எதுக்காக இங்க வரணும்? இல்ல முதியோர் கல்வியை நடத்த போறோம். நியூ ஸ்டூடண்ட்ஸ் தான் வரணும். சரி, வர வர எல்லா பையனுக்கும் பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் ஒருத்தன் தான் பர்ஃபெக்ட்டா இங்க வேலை பாக்குறவன். கரெக்ட். என் கணக்குப்படி இங்க இன்னொரு பிளேடு இருக்கணுமே, எங்க போச்சு? அடி செருப்பால நாயே, மூஞ்சிய பாரு மூஞ்சிய. ஏய், என்னடா காலையில அர்ச்சனையா? ஒண்ணு இல்லடா, பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட தாலி கட்ட கருவாப்பட கேட்ட, அவ தூக்கி போட்டா புடிச்சுக்கிட்டேன். ஏய், இது என்ன தாளிக்கிறதுக்கா மந்திரிக்கிறதுக்கா? அந்த பொண்ணு கிட்ட வரும்போது கெட்ட வாசம் அடிக்குதுடா, என்ன சோப் யூஸ் பண்றான்னு கேட்டேன். இது விட்றா, அது தவிர பெருசா ஒண்ணும் நடந்துலடா. அந்த அம்மா இருக்க சுத்த லூசு. ஆமா, உங்களோட தினம் ஏதோ பழப்பா போச்சு. ஏண்டா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன கேட்காம எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு? என்னடா என்ன விஷயம்? ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுற? பிளேட பாத்தியா? பார்த்தேன், இப்பதான் அது வெளியே போச்சு. என்ன விளையாடுறியா? என்ன கேட்காம என் பிளேட ஏன்டா எடுத்த நீ? கேட்காம 5-10 வேணா எடுப்பேன். அல்பத்தனமா ஆணி பிளேடெல்லாம் எடுக்க மாட்டேன். அனாவசியமா பேசுற பழக்கத்தை இந்த ரோஸ்ட்டுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்லடா. ஏய், உன்னை என்ன தனியா கேட்கணுமா? எடுத்தவன கேடுறா, ஏன்டா என்கிட்ட பாயிர? அல்லண்டா, எங்கடா எல்லாம் ஓடுறீங்க? ஏய் கிளிமுக்கா, நீ நகை வெட்டுறதுக்காக தான் பிளேட் வாங்கி வச்சிருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறான்டா. அடா, அவங்ககிட்ட இல்லாத என்கிட்ட கேக்குறான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இல்லாத கொடுக்கறதுல தப்பு இல்லையடா. ஏன்டா பேச மாட்டேன்? உன்னை இங்க வச்சிருக்கிறதே தண்டம், இதுல இது வேற. உன்னை தள்ளுடா. சரியா எடு. டேய், பெரிய வெட்டா போச்சுடா. உங்ககிட்ட பேண்டேஜ் இருக்குல்ல, கொஞ்சம் கூட. நாங்க பேண்டேஜ் வாங்கி வச்சிருக்கிறது ஏன் தேவைக்காக. உங்களுக்கு தான் அழகா கட்டி வச்சிருக்கால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்க போய் கட்டிக்கங்க. டேய், உன் ஃப்ரெண்ட் ரத்தம் சிந்துறான்டா. ஆமா, பெரிய தியாகி திருமல ரத்தம் சிந்திட்டாரு. கத்திய வச்சு குத்திடுவேன். டேய், இனிமேல இவனுங்க வச்சிருக்க கூடாது, வெட்டிட வேண்டியதுதான்.
அடைக்கி வாசி. வீட்டு வாடகை கொடுக்கறது, சாப்பாடு போடுறது எல்லாமே அவன் தான். நம்ம 4 பேர்ல வேலைக்கு போறது அவன் ஒருத்தன் தான். அவனையும் வரட்டிட்டா நம்ம என்ன சிங்கி தட்டுறதா? அவன் ஐட்டங்களை கை வைக்காதீங்கடான்னு கேட்டுட்டீங்களா? ஹலோ, ஐ ஆம் கர்னல் சுந்தரம். கொடுங்க சார் கைய. முத உங்களை சந்திச்சப்போ நீங்க ஒரு நேர்மையானவர், நீதியானவர், இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையானவர்னு நினைச்சேன். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? எந்த மாதிரியும் இல்ல. நமக்குள்ள என்ன விரோதமா? ஏண்டா நமக்குள்ள விரோதமா? இல்லையே. உனக்கு எப்படி தெரியுதா? விரோதம் இல்லைன்னா அந்த போட்டோவை கொடுத்துருங்களேன். அதானே பார்த்தேன். நாங்கெல்லாம் என்ன சார் வேலை இல்லாத வெட்டி பசங்க, வாழ்க்கை எப்படியாவது ஓட்டணும்ல, அதுக்கு தான் அந்த போட்டோ எடுத்தோம். அத போய் கேக்குறீங்களே. ஏய், ஒரு காப்பியை சார் வீட்டுக்கு அனுப்பணும், மறந்துடாத. பெரிய ஃப்ரேம் போட்டு சார் வீட்டு ஹால்ல அதை மாட்டினா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அடேடே பாவி பசங்களா, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்கடா. நான் ஒரு ஜென்டில்மேன். நமக்குள்ள என்னடா விரோதம்? சமாதானமா போயிடுவேன்டா. சமாதானமா? நீங்களும் நானும் என்ன அமெரிக்க ரஷ்யாவா? அவங்களே சமாதானமா போயிட்டாங்க. நம்ம 2 பேரும் என்னடா பிஸ்தா? என்ன இப்படி ஆட்டுற? டேய், நீங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சா நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்வேன். உதவியா? எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க யார் சார்? அட கேன என்னடா, இது வரைக்கும் பொம்பளை பின்னால சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கல, என்ன பலனை கண்டீங்க? ஒண்ணும் இல்லையே. ஏன்? எங்களுக்கு டைம் சரியில்லை சார். டைம் இல்லடா, உங்களுக்கு மூளை இல்ல. நீங்க மடக்கின பொண்ண இந்த வயசுல இந்த கர்னல் சுந்தரம் மடக்கல. இதெல்லாம் ஒரு டெக்னிக் மேன். இப்ப என்னதான் செய்யணுங்கிறீங்க? Look, நீங்க எடுத்தீங்களே போட்டோ நெகட்டிவ், அதை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணை என்கிட்ட காட்டுங்க. 2 நாள் 2 டேஸ் செட்டப் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துறேன். என்ஜாய். எங்கடா புறப்பட்ட? அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். தாத்தா மண்டே போட்டாரா? சொந்தக்காரருக்கு சீரியஸ் ஆபரேஷன். எங்களை விட்டா உனக்கு வேற சொந்தமே கிடையாது. திடீர்னு எப்படா சொந்தக்காரங்க வந்தாங்க? தூரம் தப்பாடா. அப்பா தூரம் ஆயிட்டாரா? அது வந்து இந்த சித்தப்பாவும் சித்தியும் 2 பேருக்குமே ஆபரேஷனா? அது இல்லடா. இது உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம். போய் தொலை. ஏண்டா ஸ்ப்ரே வச்சிருக்கியா? பாடி ஸ்ப்ரே. சித்தப்பா அங்க சாக கிடக்குறாரு. அவரை பாக்குறதுக்கு நீ பாடி ஸ்ப்ரே போட்டு போணுமா? உண்மையே சொல்றா. எங்கடா போற? ஏய் தபார், நான் சொல்றதெல்லாம் உண்மை. உனக்கு நம்ப இஷ்டம் இருந்தா நம்பு. ஐயரா சட்ட கசக்குறான். ரொம்ப நாள் கழிச்சு துவைச்சு மாட்டிருக்கேன். எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் ஒரு டைப்பா வர்றான். நீ எங்கடா புறப்பட்ட? ரயில்வே ஸ்டேஷனுக்கு மலேசியால இருந்து மாமி வராங்கடா. மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எப்ப ரயில் விட்டாங்க? டேய் மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு டேய் தேவையில்லாத கேள்விலாம் நீ கேட்காத. டேய் மணவரப்பட்டில இருந்து நல்ல ஷூ எடுனோட. அங்க எடுக்க தேவையில்லை. இருந்த உன்னையும் நான் போட்டிருக்கேன். உனக்கு எதுக்குடா ஷூ? தென்காசில இருந்து எங்க அப்பா மாட்டை ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வராரு. அவரை பஸ் ஸ்டாண்ட்ல பிக்கப் பண்ணனும், அதுக்கு தான் ஷூ. உங்க அப்பாவை பார்க்க போறதுக்கு புது ஷூ அவசியமோ? சாக கிடக்குறவங்க சித்தப்பாவை பாக்குறதுக்கு அவன் பாடி ஸ்ப்ரே போட்டு போறேங்கிறான். உயிரோட இருக்கிற எங்க அப்பனை பாக்குறதுக்கு ஷூ போட்டு நான் போக கூடாதா? எங்கடா போற? சொல்டா. எல்லாரும் சொல்றதா இருந்தா நானும் சொல்றேன். மனோகர் வெளியே குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் Dress டை எல்லாம் நீங்க எடுத்திருக்கீங்கிறத அவங்கிட்ட நான் சொல்றதுக்குள்ள நீங்க எங்க போறீங்கிறத சொல்லுங்கடா. கத்தாதரா. சொல்றேன், சொல்லு. டேய் நான் கல்யாணிய தனியா பார்க்கணும்டா. எனக்கும் நானும் கல்யாணிய எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போனா ஒண்ணும் நடக்காதடா. ஏய் எல்லாரும் சேர்ந்து போலாம்டா. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கட்டும். அப்படி இல்ல யாருமே போக வேண்டாம். சீக்கிரமா முடிவெடு. என்ன சொல்ற? ஓகேடா. அவளுக்கு யாரை பிடிக்குதோ அவனை விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் ஜென்ட்லா ஒதுங்கிக்கணும். சரியா? கோட்டு, டை, பேண்ட், சட்டை. ஏய் ஏய் டேய் டேய் நில்லுடா. டேய் நில்லுடா. டேய் டேய் நில்லுடா. மரியாதை கேக்குறேன். என் Dress எல்லாம் கொடுத்துட்டு போங்கடா. டேய் கொன்னுருவேன். ஹலோ. டேய் வாங்கடா. வாடா. நாங்க ஒண்ணு ஏரியாவுல வந்து சைட் அடிக்கிறீங்க. என்ன திமிரு உங்களுக்கு? கொண்டு போய் முட்டிட்டு தட்டினா சரிப்படும். ஓடுறேன் சார். ஓடுறேன் சார்.
ஒண்ணும் இல்ல சார், வந்து பொண்ணுங்க தெருவுல நடமாட முடியல. இந்த பசங்க மனசுல மன்மத குஞ்சு நினைப்பு போல இருக்கு. இந்த காரணத்தியா நடக்கும். வந்துட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரம் அமைச்சிட்டாங்க. 4 நாள் நல்லா நிம்மதியா இருந்தேன். மாமியார் வீட்டுல வசதியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. நீ நினைக்கிற மாதிரி அங்க அவ்வளவு சுகம்னு ஒண்ணும் சொல்ல முடியாது. அதான் பார்த்தாலே தெரியுதே. அது சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? வேலை வெட்டி இல்லாம இருக்கீங்களே, போனா போதுன்னு சோறு தண்ணி போட்டு இங்க வச்சிருந்தா போற வர பொண்ணுங்கள சைட் அடிக்கிறதா? இப்படி இப்படி கண் அடிக்கிறது. உங்களால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா என்னையும் பொறுக்கி நினைச்சிட்டு இருக்காங்க. இது எனக்கு தேவையா? போன வழியா மனோ, நாங்க எங்க போவோம்? எங்களுக்கு யார தெரியும்? எங்களுக்கு எல்லாமே நீ தானப்பா. உங்களுக்கு எல்லாமே நான் தானே. அதனால தான் ஏன் ட்ரெஸ் திருடிட்டு வெளியே ஓடுனீங்க. ஏய், அன்னைக்கு இங்க திருடுனீங்க, நாளைக்கு வெளியே திருடுவீங்க. அப்புறம் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா இந்த அட்ரஸ் கொடுக்கறது. அவனுக்கு என்னையும் தெருவா எடுத்துட்டு போவாங்க. இது எனக்கு தேவையா? ஏய், உனக்கு என்னடா வாயில கொழுக்கட்டையா? போலீஸ் ஸ்டேஷன்ல வாய் உடச்சு அமிச்சாங்களா? நீ ஏன்டா பேசாம இருக்க? டேய், போங்கடா வெளியே. நான் வீட்டை பூட்டிட்டு வெளியே போகணும். கெட் அவுட். திருட்டு பஸ். இங்க பாருப்பா, தப்பு பண்றது சகஜம்தான். எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடு. இனிமே நாங்க இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம். இது நீங்க என்கிட்ட சொல்றது இதோட 100ஆவது போஸ்டர் அடிச்சு விட்டுங்கடா. ஏய், என்ன எனக்கு ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருக்கு, நான் உடனே போயாகணும். தள்ளுதல. டே கண்ணா, உன்னை பத்தி நீயே நினைச்சு பாரு. நீயோ ஒரு ஜென்டில்மேன். நீயே வீட்டை பெருக்கலாமா? நீயே துணிமணிகளுக்கு சோப்பு போடலாமா? பாத்திரத்தை நீ தேய்ச்சேன்னா தேய்க்கிறவங்க, இது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு ஜென்டில்மேன் இந்த மாதிரி காரியமெல்லாம் செய்யலாமா? ஒரு ஜென்டில்மேன் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்யலாம். ஆனா உங்களை மாதிரி பொறுக்கிங்களை தான் வீட்டுல வச்சு கூடாது. போடா. டே கண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ். மனோ, புண்ணியத்துல நிம்மராம நாங்க குடும்பம் நடத்துவோம். சத்தியமா சொல்றோம், எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டோம். ஏன் பாருங்களேன், போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க மாமனார் இருக்கா, கண்ணை நோண்டி எடுத்துருவான். கண்ணா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறோம். உன் காலில் வேணாலும் விட தயார். ஆனா உனக்கு அது பிடிக்காது. இது வரைக்கும் எனக்கு பிடிச்சதா நீங்க செஞ்சுட்டு வரீங்க இல்ல? பர்மணம், இதுக்கு மேல எங்களால கெஞ்ச முடியாது. ஏன்னா இதுக்கு மேல எப்படி கெஞ்சறதுன்னு எங்களுக்கு தெரியாது. ப்ளீஸ். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் மனோ, நீ மட்டும் எங்களை கைவிட்டுட்டீன்னா இந்த வீட்டு வாசல்லே நாங்க 3 பேரும் தூக்குல தொங்கிடுவோம். முதல்ல அதை செய்யுங்க. எவ்வளவு நல்ல மனசு. நீ மறுபடியும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீனா, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸா உனக்கு அப்படின்னு இந்த ஊரே எங்களை பத்தி பேசும். இப்போ அப்படிதான் பேசிக்கிறாங்க. இதை விட கொஞ்சம் டீசெண்டா பேசும். சரி, இதுதான் லாஸ்ட் சான்ஸ். ஆனா இனிமே இந்த மாதிரி தப்பு தண்டா பண்ணீங்க, பக்கத்து வீட்டுல எட்டி பாக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சு கூடாது. இன்னையில இருந்து 5 நாளைக்கு வீட்டு படியே தாண்டவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? சரி சரி, எனக்கு ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சமைச்சு வைங்க. மனோ, இது ஃபங்க்ஷனுக்கு நாங்களும் வரலாமா? அந்த 5 நாள் கணக்க நாளையில இருந்து வச்சுக்கேன்.